சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டியே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டுருக்கிறியே, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா. ஆனா நீங்க கர்த்தருக்காக விட்டுருக்கீங்க. ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக தூக்கி போட்டீங்க. உங்க ஆசையெல்லாம் நீங்க அப்படியே கர்த்தருக்காக அழிச்சிங்க. எனக்கு நீங்க தான் வேணும்னு கர்த்தரிடத்துல சொன்னீங்க. நான் நம்புறேன் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க மறக்க மாட்டார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துட்டு, அதான் அவர் ஊழியத்திற்காக என்றாகும் போது கிட்டத்தட்ட 3 கோடிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க. அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பலுக்கு அவர் ஓனரா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அதிகாரம் வேற. ராஜாக்கிடத்துல போய் லெட்டரை வாங்கிட்டு போய் குதிரையில பிரயாணம் பண்ணி இவருக்கு பிடிக்காதவங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு பலன் இருந்துச்சு. இவர் நினைச்சா அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், இவர் நினைச்சா அவங்களை சிறைச்சாலையில போடலாம். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார், நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்காக வாழ்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்திற்காக அர்ப்பணித்தாரு. அவர் என்ன பெற்றுக்கொண்டாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்களில் முதன்மையானவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம்.